வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வான்மதி. 3 நாள் பயணமாக நேற்று குஜராத் சென்ற பிரதமர் திரு நரேந்திர மோடி சோம்நாத் ஆலயத்தில் நடைபெற்ற ஓம்கார ஜபத்தில் பங்கேற்றார். தொடர்ந்து அங்கு நடைபெற்ற கண்கவர் ட்ரோன் காட்சிகளையும் அவர் கண்டு ரசித்தார். இன்று ராஜ்கோட்டில் நடைபெறும் 2வது எழுச்சிமிக்க குஜராத் மண்டல மாநாட்டில் அவர் கலந்து கொள்கிறார். ராஜ்கோட், அகமதாபாத் மற்றும் காந்திநகர் ஆகிய இடங்களில் பொறியியல் தொழில்நுட்பம், பசுமை எரிசக்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் வளர்ச்சிப் பணிகளையும் அவர் தொடக்கி வைக்கிறார். எந்தவொரு மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் சட்டம் ஒழுங்கு முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சிறந்த சட்ட ஒழுங்கு கொண்ட மாநிலங்கள் எப்போதும் அதிக முதலீட்டாளர்களின் கவனத்தை ஈர்ப்பதாகவும் அவர் கூறினார். நேற்று ஜெய்ப்பூரில் நடைபெற்ற காவலர் நியமன விழாவில் உரையாற்றிய அவர், பல சவால்கள் இருந்தபோதிலும் ராஜஸ்தான் அரசு சட்டம் ஒழுங்கிற்கு சிறப்பு கவனம் செலுத்தியதாக தெரிவித்தார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் நேற்று மாநில மற்றும் யூனியன் பிரதேச நிதி அமைச்சர்களுடன் பட்ஜெட்டுக்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. புதுடெல்லியில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் நிதிய துணை அமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி மற்றும் அமைச்சகத்தின் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இம்மாதம் 28ஆம் தேதி தொடங்குகிறது. புதுச்சேரி சின்னாத்தா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற மாநில அளவிலான அறிவியல் கண்காட்சியின் நிறைவு விழாவில் நேற்று துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அறிவியல் மாதிரிகளை வடிவமைப்பதில் மாநில மற்றும் மாவட்ட அளவில் பரிசுகள் பெற்ற மாணவர்களுக்கு சுழற்கேடயம் மற்றும் கோப்பைகளை வழங்கினார். உழவர்கரை நகராட்சி வரி செலுத்துவோர் நலனை கருத்தில் கொண்டு இன்று காலாப்பட்டு அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி, சுனாமி குடியிருப்பு, அங்கன்வாடி மையம் ஆகிய இடங்களிலும், தட்டாஞ்சாவடி விவிபி நகர் வீட்டு வரி வசூல் மையத்திலும் வரி வசூல் சிறப்பு முகாமினை இன்று காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை நடத்தவுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.